தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த மாதத்துக்கு நமக்கு ஆராய்ந்து அறியும்படியாய் கொடுக்கப்பட்ட வசன வார்த்தைகளானது அற்புதம் செய்கிறவர். நம்ம இயேசு சுவாமின்னு எடுத்துக்கலாம். இயேசு சுவாமி எல்லா இடத்துலயும் எந்த இடத்துலயும் அற்புதம் தான் செய்திருக்கிறாரு. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் முழுவதிலுமே அற்புதம் தான் நடத்தியிருக்காரு. அவர் நடத்தின அற்புதங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். அந்த அற்புதங்கள் நடக்கிறது. நான் சில வசனம் அவரை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கிறது நான் சொல்றேன், நீங்க பாருங்க. சங்கீதம் 136 4 ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆமா, அவர் ஒருவராய் தான் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அவருக்கு சப்போர்ட் தேவையில்லை, அவருக்கு ஒரு வழி தேவையில்லை, அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். யோபு 5:9 பாத்தீங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில நமக்கு எண்ணி முடியாத அதிசயம், ஒரு அதிசயம் நடந்துச்சு, 2 அதிசயம் நடந்துச்சு, இன்னும் எத்தனை நடக்கும் அப்படி கிடையாது. அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். எண்ணி முடியாத அளவுக்கு, எண்ணிக்கைக்கு உட்படாத அளவுக்கு நமக்கு அதிசயம் செய்கிறவர் நம்முடைய தேவன். அதே போல எரேமியா 32:17 எடுத்தீங்கன்னா, அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த கடைசி வாக்கியம் சொல்லுது, உம்மாவே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமா, என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு அது எட்டாது, நம்ம அறிவுக்கு எட்டாது, நமக்கு அது தெரியாது. ஐயோ, நமக்கு எல்லாம் அடைபட்டு கிடக்கும். ஆனா அதை திறக்கிறவர், அதை செய்கிறவர் நம் முன்னால சென்று அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிற தேவன், அதுல நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியம் நான் எப்பவும் அதுதான் விரும்புவேன், அதை ஆராயதான் விரும்புவேன். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஒரு காரியத்தை விரும்புவாரு. அது இருந்தாதான் அவர் செய்வதற்கு பெரிய கிருபை கிடைக்கும். இந்த தலைப்புல நான் எடுத்துக்கொண்ட சில எக்ஸாம்பிள்ஸ நான் உங்களுக்கு விளக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய விசுவாசம் தான் அவருடைய அதிசயத்தின் அளவுகளை பெருக்கும். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யறதுக்கு முதல்ல நம்மளோட கடுகத்தனையான விசுவாசமாவது கண்டிப்பா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நான் முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி சொல்லியிருக்கு. நாம விளக்கமா உங்களுக்கு அந்த கதையை சொல்லாதபடி சுருக்கமா அங்கங்க சொல்றேன். அதுல வேர்ட்ஸ் 25வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி சொல்லுது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு வேதனை, பயங்கர வேதனை. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீ என்ன செய்யறாளாம், அந்த வசனம் 26ல சொல்லுது, அநேக வைத்தியர்களை மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமாகவில்லை. அவ பாத்தீங்களா, அவன் என்ன செய்யறானா, என்ன டாக்டர்ஸ் போறான், வைத்தியர் டாக்டர்ஸ், டாக்டர் இந்த டாக்டர், அந்த டாக்டர், இந்த டாக்டர், இவர் பெரியவர், அவர் சின்னவர், இவரு இதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாம் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் போய் எவ்வளவு பணம் சரி, லட்சக்கணக்கிலானாலும் சரி, பணங்களை எல்லாம் செலவழிப்பானோ அவளுக்கு என்ன ஆகலையா, சற்று கூட குறையலையா, ஒரு 5% கூட குறையில பைபிள் சொல்லுது. சோ அப்படி அவளுக்கு வரல. அப்போ அவளுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, இதுக்கு என் வாழ்நாள்ல விடுதலையே இல்லையா சுவாமின்னு அவளுக்கு இருந்தது. அப்பதான் அவ இயேசு பற்றி கேள்விப்படுறார். ஒரு அற்புதம் செய்கிறவர் நம்ம ஊருக்குள்ள வராரு, ஒரு அற்புதம் செய்கிறவர், அவரால எல்லாம் முடியும், எல்லாரும் சொல்றாங்க, அவன் வராராம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? அவ என்ன சொல்றா, நீங்க வசனம் 27ல பாத்தீங்கன்னா அவ சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தாலும் தொட்டா என்ன பண்ணிடுவேனா, சொஸ்தமாயிடுவேன். அவரை கூட தொட வேண்டாம், அவரோட கார்மெண்ட்ஸ், அவரோட
வஸ்திரத்தை தொட்டுட்டா போதும் நான் சுகமாயிடுவேன். அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பூரண விசுவாசம். உடனே செயல்படுறா. எப்படி செயல்படுறா? இவ அந்த கூட்டத்துக்குள்ள போக கூடாது, இவ ஒதுக்கப்பட்டவ, இவ மேல பட்டா தீட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு காரியங்கள் சுற்றி இருந்தாலும் she didn't bother about anything. எதை பத்தி அவளுக்கு கவலை. அவளோட எண்ணம் எல்லாம் என்ன? அங்க இருக்கிற இயேசுதான். அந்த இயேசு கூட்டத்துக்குள்ள நடுவுல போய்கிட்டு இருக்காரு. அவரை நான் தொட்டுணும், அவரோட கார்மெண்ட்ஸ், அவருடைய வஸ்திரத்தையும் நான் தொட்டுணும். அப்ப நான் சுகமாயிடுவேன். இவ்வளோ யாரு செஞ்சு சொல்லுவாங்க, என் தேவன் நான் தொட்டுட்டேன்னா அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம். அவ எதை பத்தியும் நினைக்கிறாரு, இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு பேரை இடிச்சிட்டு போன நாளைக்கு என்ன கொண்டு போடுவானுங்க, இவ்வளவு பேரு இது தீட்டு, இவ எப்படி வெளியில வந்தாலும் கேட்டுருவானுங்க அப்படின்னு நான் பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனிதிங் கம்ஸ், நான் போய் அவரை தொட்டுணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பூரண விசுவாசம், அவளுக்குள்ள முழு விசுவாசம் இருந்துச்சு. அவ அப்படி பண்ணா ஓடி போய் எல்லாருக்கும் முன்ன நனைஞ்சு கூட்டத்துல போய் அவ முன்னாடி போய் நிக்க கூட பயந்துட்டாளாம். வசனம் என்ன சொல்லுது? வசனம் 28 சொல்லுது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளாம். அவருக்கு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளாம். அவருடைய அப்படி எப்படி அதை தொட்டணும், இந்த கூட்டத்துல எப்படியாவது ஆண்டவரை தேவனை தொட்டணும் அப்படின்னு சொல்லி போய் தொட்டா. உடனே என்னாச்சா, அவங்க உடனே ஏசாமி திரும்பி கேட்டா, யார் என்ன தொட்டது, யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவங்க சுத்தி இருக்காங்க, அவன் ஒண்ணு பதில் சொல்ல, அவளுக்கு பயமா இருக்க, ஐயோ என்ன ஆகுமோன்னு. ஆனா அவ ஒண்ணு சொல்லல, சுத்தி இருக்கவங்க அந்த சீஷர்களுக்கு கூட தெரியல பாருங்க. அவங்க சொல்றாங்க, இவ்வளோ கூட்டத்துல எல்லாரும் ஒரு 50 பேர் உங்க மேல ஒன்னா இடிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி சாமி தெரியும், யார் தொட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும், எல்லாரும் தான் தொட்டுட்டு இருக்காங்க. இல்ல இந்த ஸ்திரீ தொடும்போது எனக்குள்ள வல்லமை புறப்பட்டுச்சு. அப்ப இவளுடைய பூரண விசுவாசம் தான் அந்த அதிசயத்தை செய்யறதுக்கு இயேசுக்குள்ள வல்லமைய புறப்பட வச்சுச்சு. The full faith, அந்த மாதிரி பூரண விசுவாசம் தான் கட்டாயமா உங்க வாழ்க்கையில என்ன யார் கைவிட்ட கதையும் சரி, அது நடந்தே தீரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவர், அற்புதங்களை செய்கிறவர், ஒருவரால செய்ய முடியாத காரியங்களை செய்கிற ஏன் இயேசு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன வேணும்? முழு விசுவாசம் வேணும். பூரண இயேசுதான் அவளோட கோலையில என்ன சுத்தி நிக்கிற ஜனம் இல்ல, யாரும் என்ன சொல்லுவாங்கன்னு இல்ல, எவரும் என்ன அடிச்சிருவானோன்னு இல்ல, ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ். நேரா ஜீசஸ பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கா, புந்து 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 ஓடி போய் தொட்டுட்டா. செய்யறீங்களா? இயேசுவை மாத்திரம் பாப்பீங்களா? இயேசு கிட்ட மாத்திரம் விரும்புங்களா? அவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்களா? நேரா பாருங்க, அவர் தான் கோலு. அவரை மட்டும் தொட்டுட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பூரண என்ன பிரச்சனை இருக்கு, என்னத்துல கஷ்டப்பட்டு மன கஷ்டமா முடிஞ்சிருச்சு கதை, எல்லாரும் பார்த்தாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எல்லாரும் முடிஞ்சு போச்சு, நாள் குறிச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்றீங்களா? என் தேவன் நாள் குறிக்கலன்னா கண்டிப்பா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பெரிய காரியம் நடக்கும். ஆனா ஒன்னே உங்களுக்கு பூரண விசுவாசம் இருக்கணும். முழு விசுவாசமும் தேவன் மேல இருக்கும் போதே நீங்க பூரண சுகம் அடைவீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அதுல தெரியும் எப்படி நம்ம விசுவாசம் குறைஞ்சா என்ன ஆகும் சொல்லி. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான். என்ன கதை? பேதுரு கூட்டத்துல நடந்தது, கடல் மேல நடந்து போனாரு. கடல் மேல நடந்து போகுது. இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்து 25ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, இயேசு என்ன பண்றாரு? ராவிலே 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இங்க கடல்ல வாழப்படுது, கடல்ல போயிட்டு இருக்காங்க, கடவுள இருக்காங்க. அப்ப இயேசு அவங்க என்ன பண்றாரு? கடல் மேல தனி மேல நடந்து வராரு. உடனே உங்களுக்கு அந்த சிஷ்யர்கள் அங்க இருக்கிறவங்க ஒரே பயம் பிடிச்சிருச்சு. பயம் பிடிச்சோன்னு என்ன சொன்னாங்க? ஐயோ ஆவேசம் போல இருக்கே, கடல் மேல எப்படி நடந்து வருது அப்படின்னாங்க. ஐயா நான் தான், பயப்படாதீங்க, நான் இயேசு நடந்து வரேன்
அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம பீட்டர் என்ன பண்றாரு, அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த முன்னால வந்துருவாரு, எல்லாத்துக்கும் கேள்விக்கும் எல்லாத்துக்கும் பதிலுக்கும் நம்ம பீட்டர் முன்னால வந்துருவாரு. இந்த பீட்டர் என்ன சொன்னாரு, அவரை நோக்கி 25 பாத்தீங்கன்னா, அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து வர உத்தரவு கொடுங்க, உம்மிடத்தில் வர கட்டளை கொடுங்க, நானும் நடந்து வரேன், எனக்கும் ஆசையா இருக்கு. நீங்க கடல்ல தண்ணி மேல நடக்கிறது பார்த்தா எனக்கும் இருக்கு, நீங்க ஆண்டவர் அப்படின்னா நான் நடந்து வர்றதுக்கு எனக்கு கிருபை விடுங்க. சரி, உடனே ஜீசஸ் சொல்லிட்டாரு, கம், நடந்து வா பீட்டர், வா பீட்டர் அப்படின்னாரு. உடனே ரொம்ப சந்தோஷம், ஸ்ட்ராங் ஃபெய்த். நம்ம தண்ணியில கால் வைப்போமா? யாரு நடந்து வா, கடல் மேல நடந்து வான்னா நடப்போமா? நடக்க மாட்டோம். ஆனா இந்த பேதுருவோட விசுவாசம் பாருங்க, ஜீசஸ் சொல்லிட்டாரு, நடந்துருவோம். அவ்வளவுதான். ஸ்ட்ராங் ஃபெய்த் பிகினிங்ல இருந்துச்சு. உடனே அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான், நல்லா நடந்து போயிட்டே இருக்கான். பாதி வெளியே போனோன்னே, கொஞ்சம் தூரம் போனோன்னே அவனுடைய விசுவாசத்தின் அளவு குறைஞ்சு போச்சு. ஏன்? சுத்தி கொந்தளிப்பு, கடல் கொந்தளிக்குது, தண்ணி ஆடுது, அலை மோதுது. இவனுக்கு பயம் பிடிச்சிச்சு. இவனுக்கு பீட்டருக்கு பயம் பிடிச்சிச்சு. பயம் பிடிச்சோன்னா அப்படியே என்னது, அவரோட விசுவாசம் குறைய ஆரம்பிச்சு. அந்த பிகினிங்ல இருந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் நடுவுல இல்லாம போயிடுச்சு. நடுவுல இல்லாம போனோம்னு அப்ப இயேசு சுவாமி அவன் பார்த்து கடிந்து கொள்ளுகிறார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்ட? நடந்து வந்தல, தைரியமா நடந்து விசுவாசத்தோட வந்தல, அந்த விசுவாசம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சி அற்ப விசுவாசியன்னு தூக்கி விடுறாரு. எத்தனை பேர் நம்ம அப்படிதான் இருப்போம் இல்லையா? நம்ம தொடங்கும் போது ஜபம் பண்ணுங்க, அப்பா கட்டாயமா ஏசாமி தான் செய்வார், அவரே எனக்கு செய்வார், எல்லாம் செய்வாரு, ஏசாமி தான் நம்பி அப்படியே போயிட்டே இருப்போம். காரியம் வாய்க்கல, ஒண்ணு நடக்கலன்னு சைடு திரும்பிடுவோம். இவங்களோட ஹெல்ப் இருக்கா, அவங்களோட ஹெல்ப் இருக்கா, இல்ல நம்ம நடக்க போற கோல் நடக்காம அந்த கோலோட எட்டி பார்க்க கூட முடியாத அளவுல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே நம்ம விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. விசுவாசத்தின் அளவு இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இறங்கினா என்ன செய்யணும், அதுல மூழ்கி போயிடும். நம்ம விட்டவே கூடாது. நம்ம கோல் இயேசு மாத்திரம்தான், இயேசுவ மாத்திரம்தான். சுத்தி நிக்கிற அலைகளை பார்க்காதீங்க, கொந்தளிப்புகளை பார்க்காதீங்க, ஜனங்கள் சொல்லுகிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் கேட்காதீங்க. உங்க காதுகளை உலகத்துக்கு அடைங்க. தேவன் மட்டும்தான் தேவன், இயேசு மாத்திரம்தான் செய்ய முடியும் அப்படின்னு அவரையே நோக்கி போகும்போது உங்க விசுவாசம் குறையாது. ஆனா நீங்க கொஞ்சம் தளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விசுவாசம் அப்படியே இறங்கி விசுவாசியா போயிருவீங்க. ஆண்டவர் மறுபடியும் ஆனாலும் விட மாட்டாரு வச்சுக்கோங்க. அவர் அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி எங்களை தூக்கி எடுத்துருவாரு. எதிர்வோட விசுவாசம் கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு. அவன் துவக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், அப்புறம் விழுந்து போனான், கொஞ்சம் கொஞ்சமா அமுங்க போனான், அப்புறம் தேவன் கை கொடுத்து தூக்கி எடுத்துட்டாரு. ஆனா பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயோடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா பூரணமா இருந்தது. இயேசுதான் தொட்ட போதும், என்னானாலும் சரி, சூழ்நிலை என்னானாலும் சரின்னு தொட்டுட்டா, பூரண சுகம் அடைஞ்சிட்டா. ஆனா ஆண்டவர் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பைபிள்ல இருந்தே. அது என்னன்னா, ஆண்டவர் அற்ப விசுவாசிகள் இடத்துல அற்புதம் செய்ய முடியாதுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். நாம விசுவாசிக்கலைன்னா அற்புதம் நடக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய சொந்த ஊருக்கு போறார். அவர் பிறந்து வளர்ந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போனோடனே அவர் தேவாலயத்துல போய் ஆண்டவரை குறித்து, சுசேஷத்தை குறித்து, எல்லாத்த குறித்து பேசுறாரு. அற்புதங்களை அதிசயங்கள் பேசுறாரு. அதை கேட்டவங்க அந்த ஜனங்க என்ன செய்யறாங்களாம், இவனுக்கு தெரியாதா, இது தச்சனோட பையன் தானே, என்ன ஞானம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கேள்வி பண்றாங்க, பைபிள் சொல்லுது மரியாளோட பிள்ளை தானே, மரியாதை பிறந்த பையன் தானே, தச்சனோட பையன் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்வா குட் ஃபார் நத்திங் மாதிரி பேசுறாங்க. அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கவே இல்லை. எவ்வளோ முன்னாலே ஒரு அற்புதங்களை செய்துட்டே வந்தாரு.
அதெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ இல்லையோ தெரியல. ஆனா அவரோட சொந்த ஊர்ல அவங்க சொந்த ஜனங்க இவரை விசுவாசிக்கல. அதனால வசனம் என்னது பாருங்க, இவர் வேற இந்த வசனம் 5:6 எடுத்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் மார்க் 6:5-6 படிச்சீங்கன்னா, ஆண்டவர் வந்து வேற ஒரு அற்புதம் செய்ய முடியவே இல்லையா. யாரோ கொஞ்சம் பேருக்கு சுகம் கொடுத்தார், அவ்வளவுதானே தவிர வேற அதிசயமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஒன்றையும் அந்த இடத்துல செய்ய முடியலையா. அதனால ஆண்டவர் அங்க சொல்றாரு 6ஆம் வசனத்துல, ஐயோ உங்க அந்த அற்ப விசுவாசம், அவங்களுடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை அவர் கண்டு என்ன செய்யறாராம், அப்படி ஆச்சரியப்பட்டு போனாராம். அவரை அதை கண்டு ஆச்சரியப்பட்டாராம். ஐயோ என்னால ஒரு அற்புதமும் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அந்த ஜனங்க அப்ப விசுவாசிகளா இருந்தாங்க, அந்த ஜனங்க ஆண்டவரை விசுவாசிக்கல. அதனாலதாங்க அப்போ நமக்கு அற்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. தேவன் தான் நீங்க நினைக்கும் போது தேவனை மட்டும்தான் நினைக்கணும். தேவன் இயேசுவால தான் முடியும்னு நீங்க நினைக்கணும். கண்டிப்பா நீங்க அற்புதத்தை காணுவீங்க. அதே போல இன்னொன்று நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள். அது என்னன்னா, ஒரு தகப்பனார் இருந்தாரு. அந்த தகப்பனோட பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சிருந்துச்சு. பிசாசு அவங்க என்ன செஞ்சாங்க, இது மார்க் 9:17 இருக்கு. நீங்க மார்க் 9ஆம் அதிகாரத்துல நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த தகப்பனை வந்து அந்த பிள்ளைய வந்து சீஷர்கள் இடத்துல கொண்டு போறப்ப அந்த சீஷர்களால அந்த பிசாசை துரத்த முடியல, அந்த அஸ்தாவியை துரத்த முடியல. அப்போ அவங்க ஏசாமிட்ட வந்து சொல்றாங்க என்ன. அப்போ ஆண்டவர் வந்து அந்த தகப்பன்கிட்ட விசாரிக்கிறாரு, எப்ப நடந்தது, எத்தனை வருஷமா இருக்குது, எந்த வயசுல இருந்து இவனை தொந்தரவு பண்ணது, என்ன பண்ணும். அப்போ அவர் சொல்றாரு எல்லாம், இந்த வயசு சின்னவன்ல இருந்து வந்தது சாமி, இவன் கீழே தள்ளிடுவான், கீழே விழுந்துருவான், தண்ணிக்குள்ள விழுந்துருவான், நெருப்புக்குள்ள விழுந்துருவான், பிசாசு இவனை ரொம்ப அலக்கலைக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்கள் அதை ஏதாவது செய்யுங்கப்பா, இயேசுவே எப்படியாவது இவனை சுகப்படுத்துங்கப்பான்னு அந்த தகப்பனார் சொல்றாரு. அந்த தகப்பனார் அப்படி சொல்லும் போது அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மார்க் 9:23 ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அந்த பிள்ளையின் தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எவ்வளோ கிளியரா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, எவ்வளோ கிளியரா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. அங்க அந்த சிஷ்யர்களால ஒன்றும் செய்ய முடியல. இந்த தகப்பன் வந்து ஏசாமிட்ட அழும்போது ஏசாமி சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றானுங்க. அப்போ அவன் சொல்றான், உடனே அவனும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே, நாம கூட அப்படித்தானே விசுவாசிப்போம். ஆனா கொஞ்சம் அலக்கழிப்பு சுத்தி கித்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேச்சு இல்லை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கல அப்படின்னா நம்மளோட விசுவாசம் போயிடும்ல. நல்ல விசுவாசம், இயேசு சுவாமி தான். இப்போ என்னெல்லாம் கேட்டேன், ஆமா இயேசு சுவாமி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் எங்காவது இருதயத்துல ஒரு மூலையில கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? ஆமா இருக்கும். அந்த பயத்துக்கு தான் அவன் சொல்றான். உடனே அவன் பிள்ளையின் தகப்பன் வந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எசப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. சரண்டர் பண்ணிட்டான், ஃபுல் சரண்டர். ஆண்டவரே எனக்கு வர்ற அவிசுவாசத்தையும் நீங்க தான் நீக்கணும்ப்பா, அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஆண்டவர் வந்து கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னானா, கண்ணீரோட சத்தமிட்டு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும் படிச்சுங்க, எனக்கு எங்கோ ஒரு மூலையில பயம் இருக்கு, எங்கோ ஒரு மூலையில் நீங்க தான் செய்வீங்க, நான் முழுசா நம்பினாலும் எனக்குள்ள ஒரு பயம் வருது, நடக்குமான்னு தெரியாத ஒரு சந்தேகம் ஏற்படுதப்பா, அதையும் நீங்க தான்ப்பா நீக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டான். ஃபுல்லா இயேசு கிட்ட கொடுத்துட்டான். ஆமா நீங்களும் அப்படியே தான், நம்மளும் மனுஷங்க தான், இந்த உலகத்துல தான் வாழ்றோம், நம்மளாலையும் எவ்வளோ காரியங்கள் விசுவாசிக்க முடியுது, சில காரியங்கள் விசுவாசிக்கத்தக்கவையா இல்லை. ஆண்டவர் ஆனா அற்புதம் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னோன்னே அந்த பிசாசு ஓடி போயிட்டான். ஏசாமி அந்த பிசாசை
விரட்டிட்டாராம். ஓடி பேசான் அவனை விட்டு, தெளிவாய் நடந்தானா நல்ல தகப்பனோட சந்தோஷமாய் போயிருப்பான் இல்லைங்களா? அப்போ நம்மளோட பூரண விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நமக்கு பூரண விசுவாசம் வேணும். ரெண்டாவது, நம்ம விசுவாசம் தனிந்து போகக்கூடாது. நம்ம விசுவாசம் தனிந்து போகக்கூடாதுங்க. நம்ம விசுவாசம் அவிசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிதான் உங்களால முடியுதா அப்படின்னா, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு இயேசு மட்டும் நம்பி நீங்க சரண்டர் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனுங்க, உயிரோடு உள்ளவருங்க, காண்கிறவர், கேட்கிறவர், செவி கொடுக்கிற தேவன் அப்பா. அந்த தேவன் இடத்துல சொல்லுங்க. உயிரோடு இருக்கவங்களுக்கு தானங்க பார்க்க முடியும், கேட்க முடியும், செய்ய முடியும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேளுங்க, சரண்டர் பண்ணுங்க. இயேசு மட்டும்தான் நம்பிக்கை, இயேசு மட்டும்தான் கோல், ஒன்லி ஜீசஸ்ன்னு ஓடுங்க. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட பெரிய அதிசயத்தை அற்புதத்தை உங்களுக்கு செய்வாரு. வேலை இல்லையா, கிடைக்கலையா, தகுதி இல்லையா, கல்யாணம் ஆகலையா, வயசாகுதா, குழந்தை பிறக்கலையா, என்ன உங்களுக்கு கஷ்டம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, எல்லா சின்னதும் சரி எல்லா பெருசுக்கும் அற்புதமான வழியை திறப்பார். எல்லா பக்கம் அடப்பட்டு போச்சு பயப்படுறீங்களா? இல்லைங்க, பெரிய வழியை திறக்கிறதுக்கு என் தேவன் உண்டு, என் தேவன் உண்டு. என் தேவன் உங்களுக்கு பெரிய வழியை திறந்து பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம தம்மை தாழ்த்தி நம்மளுடைய இயேசு கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணுவோமா? அப்போ ஆண்டவர் இடத்திலிருந்து நம்ம அற்புதத்தை காணும். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையா இருதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு மனதுருவும் சொல்லுங்க. இயேசுவே எனக்கு அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு பூரண விசுவாசத்தை தாங்கன்னு கேளுங்க. இயேசுவே நான் அற்புதத்தை காணணும், உங்களுடைய பெரிய சாட்சியா நிற்கணும்னு கேளுங்க. கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்வான், கொடுப்பாருங்க. அதிசயம் என்னை நோக்கி கூப்பிடு, அறியாதது மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன இயேசு போய் சொல்ல மாட்டாருங்க, கண்டிப்பா செய்வாருங்க. அவன் மனுஷர் அல்லங்க, அவர் தேவன், அவர் உங்களுக்கு செய்வார். நீங்க அதை அனுபவிப்பீங்க. உங்களை பெரிய சாட்சியா நிறுத்தி கொள்ளுங்க. தேவன் இடத்துல சரண்டர் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்களை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க அற்புதங்களை காண்பீங்க. ஆண்டவர் முன்னிலையில எல்லாருக்கும் சாட்சியா நிற்பீங்க. ஆண்டவர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்க வலிமையா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிற சுவாமி, ஆமென்.